ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ வந்து ஒரு 4-5 நாளாகவே நான் வீடியோ வந்து போடலை. அதுக்காக வந்து சாரி கேட்டுக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கேமராமேன் இல்லை. ஆக்சுவலாக அவளுக்கு வந்து டெஸ்ட்டுன்றதுனால அவள் வந்து கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அதனால் அவளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதே அப்படின்ட்டு நான் வந்து அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. வாங்க வந்து எட்டி பார்த்துட்டு போகிறேன். இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்கான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 டெஸ்ட் இருக்குது. 2 டெஸ்ட் இன்னும் 2 இருக்கான். சரி, இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால சரி இன்றைக்கி வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்கன்னா, என்ன வீடியோ? இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. இன்றைக்கி ஃபுல் டே வந்து என்னென்ன நடக்குதுன்றது தான் எடுக்கலான் இருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் வேற காய வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அம்மா கிட்ட கேங்க பாருங்க, குட்டி குட்டிஸா அழகா இருக்கு பாருங்க. இது வந்து எல்லாம் பூஜை போட்டது தான். சரி, உங்ககிட்ட காட்ட சொன்னா சரி அதான் காட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகும். 8 மணிக்குள்ளே என்னென்ன வேலை செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களுக்கு வந்து பால் வந்து காய வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி விட்டாங்க. தண்ணி வந்து எல்லாம் பிடிச்சி வச்சிட்டோம். இன்றைக்கி வந்து டவுனுக்கு போகலாம் அப்படின்றதுனால தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ காய வச்சு ஒவ்வொருத்தராக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 10 மணிக்கு நாங்கள் கிளம்புறதுக்கு. எதுக்காக டவுனுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களுக்கெல்லாம் சோப்பு, மை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளிப்பு அந்த மாதிரிலாம் இல்லை வீட்டில். ஒரு சிலதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வாங்கிறதுக்காக தான் போகிறோம். புஜ்ஜி பாடுறேங்க. புஜ்ஜி இங்கே பாடுற. இங்கே பாரு புஜ்ஜி, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஈ சொல்லு. ஈ. இவர் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே போஸ் கொடுமா, போஸ் கொடு. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகா. அடுத்து ஈ கட்டு. ஈ. ஈ. இப்போல்லாம் ரொம்ப போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். மற்ற ஃபோனு எடுத்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்ட்டாவே அது போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இவன். பார்த்தீங்கன்னா, பூஜா அவங்க அப்பா வந்து சிக்கன் எடுத்துன்னு வரேன்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து தேங்காய் குழந்து வச்சுட்டேன். அவங்க வந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. சிக்கன் வந்து லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் இப்போ தான் ஆகுது. அவ்வளோதான். இதில் உப்பெல்லாம் போட்டு தாளிச்சு விட்ருக்கேன். இது வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ஆட்டிடலாம். இதில் வந்து பெரிய வெங்காயம் 1, பூண்டு, இஞ்சி இது மட்டும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பச்சைதாக தான் எடுத்துருக்கேன் ஒரு பிடி. இது வந்து போட்டு அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து சிக்கனில் ஊற்றிடலாம். இது வந்து மசாலா ஊற்றிட்டோம். இது வந்து பச்சை வாசனை போகிற வரை ஒரு கொஞ்சம் வணக்கலாம். ஊற்றிட்டு வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. 8 மணிக்கே நான் வந்து அடுப்பு எரி விட்டுட்டேன். நான் தண்ணி காய வைக்கிறதுக்கு. நான் சொன்னதானே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு மத்தியானம் 2 நாள் குளிச்சுட்டு பாருங்க ரெடி ஆகிட்டேன். பாப்பாங்களையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு கஞ்சி ஊட்டி யானையில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன். நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம அவ்வளோதான் டவுனுக்கு கிளம்பலாம். ஷாப்பிங்க்கு போகலாம். நானும் பூஜாவும் ரெடி ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:48 ஆகுது. ஆனால் இன்னும் கிளம்பல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டோம். அவங்களை கஞ்சி ஊற்றிட்டு அவங்க தூக்கின்னு நடந்து போய் பஸ்ஸில் ஏறி போயிட்டு வரதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிரும் எப்படி இருந்தாலும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் பாப்பாங்க வந்து இப்போல்லாம் ஒரே ஒரு வாட்டி தான் தூங்குறாங்க. ஜாஸ்தியாக தூங்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சரி அவங்க தூங்குறதையே கெடுப்பானே அப்படின்னு எடுத்தால் நான் எழுப்பலை. அவங்க வந்து எழுந்ததுமே நம்ம கிளம்பலாம், அவ்வளோதான். அது வரையும் நாங்கள் சும்மா தான் உட்காந்துட்ருக்க போகிறோம்.